வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார். உடல்ல உள்ள உறுப்புகள்லையே இயக்கத்தை நிறுத்த முடியாத உறுப்புனா அது இதயம். இதயத்துக்கும் கால்களுக்கான பயிற்சிகளுக்கும் இனி தொடர்புண்டு. இதயம் மேம்பாட்டுக்கு கால்களுக்கான பயிற்சிகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சயின்ஸ் சொல்லுது. இது ஒரு பக்கம். நடைப்பயிற்சி எடுத்துக்க சொல்லி அனைத்து டாக்டர்களும் சொல்றதே அந்த இதய மேம்பாட்டுக்கு தான். இன்னைக்கு கால்களுக்கான பயிற்சி இளைஞர்கள் செய்யலாம், பெண்கள் செய்யலாம், பெரியவங்க செய்யலாம், வயதானவங்க செய்யலாம். பாருங்க, இது மாதிரி ஒரு இடத்துல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இப்படி நின்றுக்குங்க. கால்களை மட்டும் கவனிங்க போதும். அப்படி உந்துறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உந்துறேன். மறுபடியும் கீழே வந்துட்டு நுனி விரலை தூக்குறேன். பிடிச்சுக்கிட்டு செய்யறது தான் இது ரொம்ப நல்லது. கால்களுக்கான பயிற்சி எடுத்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இதயம் மேம்பாடு அடையும். அது ஃபங்க்ஷனிங் ஒரு சீரா இருக்கும். இந்த பிபி குறைக்கக்கூடியதெல்லாம் கூட இந்த கால் பயிற்சியில இருக்கு. இதுல 3 பயிற்சி செய்வேன். இது மாதிரி ஒரு 10, 20 இப்படி போடுங்க. அதே போல இப்படி வச்சுட்டு குதிகால் பாதம், இந்த குதிகால் தரையில படாம இப்படி இது படிகளை ஸ்டெப்ல ஏறும்பொழுது கூட முனி விரலை வச்சு போங்கன்னு ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். இது மாதிரி செய்யுங்க. அடுத்தது இந்த 3 பயிற்சியும் போட்டீங்கன்னா கால்களுக்கும் நல்ல பயிற்சியா இருக்கும். அதே சமயம் இதயம் மேம்பாடு அடையும்.